இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலபஸ்ல வந்து ஒரு டாபிக் இருக்கு. அது சம்பந்தமா வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். புது புக்ல வந்து இது சம்பந்தமா வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறனால இந்த நோட்ஸ்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து டெய்லி நம்ம போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்க என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ வந்து மூலிகை அப்படின்னாலே என்ன அப்படின்றத பத்தி இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இதுல முக்கியமான கொஸ்டின் இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இதுல வந்து மூலிகைகள் அப்படின்னா வந்து எல்லா விதமான நோயை வந்து குணப்படுத்துறதுக்காக வந்து மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகைகளோட தன்மைகள், அப்புறம் மூலிகைகள் வந்து எந்த மாதிரியான பின்விளைவுகளையும் ஏற்படுத்தாது அப்படின்ற மூலிகைகளோட சிறப்பை பத்தி இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, அடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. இப்ப பாருங்க, துளசியின் பயன்கள் கொடுத்துருக்காங்க. துளசி வந்து எளிதாக வந்து நம்ம வீட்டில் எல்லாத்துலேயும் வந்து வளர்க்குறதுக்கு உதவுது. அதே மாதிரி துளசி இலைகளை வந்து நீரில் இட்டு நம்ம கொதிக்க வச்சு நம்ம ஆவி பிடிச்சோன்னா அது வந்து மார்பு சளி, நீர்க்கோவை, தலைவலி இதெல்லாம் வந்து நீக்கும். அந்த இலைகளோட எலுமிச்சை சாறை அரைச்சி நம்ம போட்டோம்னா படை வந்து நீங்கும். அந்த மாதிரி வந்து அதுக்குரிய இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது வந்து மார்பு சளி, நீர்க்கோவை, தலைவலி இதெல்லாம் வந்து இந்த துளசியை போட்டு ஆவி பிடிச்சோன்னா நமக்கு போகும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து உடற்சூடு, நீர் எரிச்சல் ஆகியவற்றெல்லாம் வந்து இது வந்து சரி பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, கீழா நெல்லியின் பயன்கள். கீழா நெல்லிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து இதை வந்து என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. கீழ்காய் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கீழா நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கீழ்வாய் நெல்லி. இந்த மாதிரி எதை கொடுத்தாலும் அது வந்து எந்த பேரை குறிக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கணும். கீழா நெல்லி அப்படின்றத குறிக்குது. கீழா நெல்லியோட மெயினான பாயிண்ட் எது அப்படின்னா வந்து மஞ்சக்காமாலை நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து கீழா நெல்லி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது பாருங்க, அதே மாதிரி இது வந்து என்னதுக்கு பயன்படுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த செடியை வந்து நம்ம விழுதாக்கி அதுக்கு நம்ம பயன்படுத்தணும்னா நமக்கு கீழா நெல்லி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். கீழா நெல்லியில் மஞ்சக்காமாலை வந்து கண்டிப்பாக போகும். கீழா நெல்லி நோய் வந்து மஞ்சக்காமாலையே குணப்படுத்தும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதே மாதிரி சிறுநீர் தொடர்பான நோய்களை நீக்கும் மூலிகை எது அப்படின்னு கேட்டாலும் அதுவும் வந்து கீழா நெல்லி தான். எதுக்கு சொல்லியிருக்கேன்? மஞ்சக்காமாலையை குணப்படுத்தும். அது மாதிரி சிறுநீர் தொடர்பான நோய்களை வந்து குணப்படுத்துறது வந்து கீழா நெல்லி செடி. இப்போ துளசி பார்த்தோம். துளசி வந்து மார்பு சளி, நீர்க்கோவை, தலைவலி இதெல்லாம் வந்து நீக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பாருங்க, தூதுவளையோட பயன்கள். தூதுவளை வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து தூதுவளை வந்து ஒரு செடி இல்லை, ஒரு கொடி. இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதுக்கடுத்து வந்து இது வேலியோரங்கள், தோட்டங்கள்லாம் வளரும். இதுக்கு வேற பேரை பாருங்க. இது தூதுவளை, சிங்கவள்ளி என்று வேறு பெயர்கள் உண்டு. சிங்கவள்ளி என்று வேறு பெயர் கொண்ட மூலிகை எது அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தூதுவளை தான் வந்து சிங்கவள்ளி அப்படின்னு வந்து இது மூலிகை, இந்த மூலிகையோட இன்னொரு பேர். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லெண்ணெயில் சமைச்சு சாப்பிட்டோம்னா சுவாச பிரச்சனையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இருமல், இளைப்பு இதெல்லாம் வந்து போக்கும். தூதுவளை, துளசி இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும், சளியை குணப்படுத்தும். அந்த மாதிரி எது வந்தாலும் வந்து இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிங்கவள்ளி என்று வேறு பெயர் கொண்ட நூல், அதுக்கப்புறம் ஞானப்பச்சிலை என வள்ளலாரால் போற்றப்படுற இலை, இந்த மாதிரி எது கேட்டாலுமே வந்து நமக்கு தூதுவளை தான். சிங்கவள்ளி அப்படின்ற பேர் கொண்ட இலையும் தூதுவளை தான். அதே மாதிரி ஞானப்பச்சிலை அப்படின்னு வந்து பேர் கொண்ட இலையும் வந்து எதுனா வந்து தூதுவளை தான். அதுக்கடுத்து வந்து இருமல், இளைப்பு இதெல்லாம் வந்து இது குணப்படுத்தும்னு சொல்றாங்க. ஞானப்பச்சிலை என்று தூதுவளையை அழைத்தவர் யார் அப்படின்னா வந்து வள்ளலார் வந்து அழைச்சிருக்கிறாரு. குரல் வளத்தை மேம்படும், வாழ்நாளை வந்து நீடிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, குப்பமேனி. குப்பமேனி என்னென்ன பண்ணும் அப்படின்னா வந்து குப்பமேனி வந்து நச்சுக்கடிக்கு நல்ல மருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி படுக்கை புண்கள் இதெல்லாம் வந்து இது ரொம்ப குணப்படுத்தும். அதுக்கடுத்து எதாவது இம்பார்ட்டன்டான வயிறை வந்து தூய்மைப்படுத்தும். சொறி, சிரங்கு அதெல்லாம் வந்து குப்பை மேனினா என்னன்னா அந்த கிருமி நாசினியா வந்து நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி வந்து இது பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மேனி துளக்க குப்பை மேனி அப்படின்னு வந்து ஒரு பழமொழி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, கற்றாழை. கற்றாழைக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இருக்கு. கற்றாழை வந்து ஒரு வறண்ட நிலை தாவரம். அது வந்து சோற்று கற்றாழை அப்படின்னு வந்து அழைப்பாங்க. அதே மாதிரி இது வந்து நல்ல உடம்புக்கு வந்து நிறைய குளிர்ச்சி தர்ற ஒரு இது. கற்றாழைக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்றது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கற்றாழைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்து குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றாழையோட இன்னொரு பேர் வந்து குமரி. ஏன்னா வந்து பெண்கள் கருப்பை சம்பந்தமான எல்லா நோய்களையும் வந்து இது குணப்படுத்துறதுனால கற்றாழைக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, முருங்கைக்கு என்ன பயன்? முருங்கைனா வந்து நமக்கே தெரியும், ஹீமோகுளோபின் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி இதோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. முருங்கைக்கு ஏதாவது வேறு பேர்கள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரி வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல.
முருங்கை இலை வந்து இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கிறனால கூந்தலை வந்து வளர வைக்கும். அதே மாதிரி உடலை வலுவாக்கும், கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும். இந்த மாதிரி வந்து சில பெனிஃபிட்ஸ் வந்து முருங்கைக்கீரை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது கரிசலாங்கண்ணி கீரைக்கு என்ன மருத்துவ பயன்கள் அப்படின்னா வந்து கரிசலாங்கண்ணிக்கு வந்து இரத்த சோகை, செரிமான கோளாறு, மஞ்சக்காமாலை இதெல்லாம் வந்து சரிப்படுத்தும். கரிசலாங்கண்ணி வந்து கண் பார்வையை வந்து தெளிவாக்கும். அதுக்கு வந்து நல்ல மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர்கள் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. கரிசாலை, கயாந்தக்கரை, பிரிங்கராஜம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து எதோட இன்னொரு பேர் அப்படின்னா வந்து கரிசலாங்கண்ணி கீரையோட இன்னொரு பெயர். கரிசாலை, கயந்தாக்கரை, அதே மாதிரி பிரிங்கராசம் அப்படின்றது, அப்புறம் தேகராசம், பிரிங்கராசம், தேகராசம் இதெல்லாம் வந்து கரிசலாங்கண்ணியோட இன்னொரு பேர்கள். அதே மாதிரி சில இதை கொடுத்துருக்குறாங்க. மணத்தக்காளி கீரை எதை குணப்படுத்தும்? வாய்ப்புண், குடல் புண் இதெல்லாம் வந்து குணப்படுத்தும். அதே மாதிரி மொசுக்கை எதுக்கு சரி பண்ணும் அப்படின்னா வந்து சளியை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அகத்திக்கீரை வந்து பல் சம்பந்தமான நோய்களை வந்து குணப்படுத்தும். வல்லாரை வந்து நிலைவாற்றலை பெருக்கும். வேப்பங்கொழுந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மார்பு சளியை நீக்கும். அதே மாதிரி தலையை வந்து அரைச்சி நம்ம தடவுனோம்னா அம்மை நோயை வந்து நீக்கும் அப்படின்றது வந்து சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் சொன்னோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. துளசி, கீழா நெல்லி சொன்னோம். கீழா நெல்லிக்கு வந்து கீழா நெல்லினாலே வந்து மஞ்சக்காமாலையை குணப்படுத்தும். அப்புறம் வந்து சிறுநீர் தொடர்பான நோய் அப்படின்னு சொன்னோம். அதுக்கடுத்து வந்து தூதுவளை சொன்னோம். தூதுவளைனாலே வந்து சுவாச பிரச்சனைகளை எல்லாமே வந்து சரி பண்ணும். அதே மாதிரி இதை வந்து ஞானப்பச்சிலை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னால் வள்ளலார் அப்படின்னு வந்து பார்த்தோம். இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து சிங்கவள்ளி அப்படின்றது வந்து இன்னொரு பேர். குப்பை மேனினாலே வந்து உடலை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு, சொறி சிரங்கு இதெல்லாம் வந்து குணப்படுத்துறதுக்கு குப்பை மேனி உதவும். கற்றாழைக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம்? குமரி. பெண்கள் வந்து சம்மந்தமான நோய்கள், பெண்களோட கருப்பை சம்மந்தமான நோய்கள் இதெல்லாம் வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்றது வந்து இதோட வழக்கமாக இருக்குது. குமரிக்கு ஏதாவது வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு வந்து குமரியை கொடுங்க அப்படின்னா வந்து சோற்று கற்றாழையை கொடுங்க அப்படின்றது ஒரு வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரை பார்த்தோம். முருங்கைக்கீரைனாலே வந்து ஹீமோகுளோபின் அப்படின்னு நமக்கு தெரியும். இதெல்லாமே வந்து இதை சரி பண்ணும், கண் பார்வையை சரி பண்ணும், உடலை வலுவாக்கும், இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து முருங்கைக்கீரையோட பயன்களில் பார்த்தோம். அடுத்தது கரிசலாங்கண்ணிக்கு நிறைய பேர்கள் இருக்கு, அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி கரிசலாங்கண்ணி வந்து கண் பார்வைக்கு, இளநரைய போக்கும், அப்புறம் முடி வளர்ச்சிக்கு இதெல்லாம் வந்து நிறைய உதவி பண்ணுறது கரிசலாங்கண்ணி. அப்புறம் வேறு சில மூலிகைகள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து வந்து நமக்கு கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நமக்கு வந்து டாபிக்ல வந்து இருக்கு நோய் நீக்கும் மூலிகைகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கனால இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்தடுத்து வந்து நம்ம சேனல்ல நிறைய இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வீடியோ வந்துட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.